தைப்பூசம் அறுபடை வீடுகளில் பழனியில் மட்டும் ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு தெரியுமா? சூரபத்மன்ற அரக்கனோட அட்டுழியத்தை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. தேவர்களோட வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாயின. சிவபெருமானின் சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன். முருகன் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு உதவியா அன்னை பார்வதி தேவி கடும் தவம் செய்யறாங்க. அந்த அம்மையின் தவத்தின் பயனா தை மாசம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு பார்வதி தேவியார் தன்னோட மொத்த சக்தியையும் வேலுங்கிற ஒரு தெய்வீக ஆயுதமா உருவாக்குறாங்க. அந்த சக்தி வாய்ந்த வேலை அன்னை பார்வதி தேவி ஆண்டி கோலத்துல பழனி மலையில வீற்றிருந்த முருகப்பெருமானுக்கு ஞான வேல் வழங்கின நாள் தான் தைப்பூச நாள். இதனாலதான் பழனி மலையில தைப்பூச திருவிழா மற்ற முருகர் கோயிலை காட்டிலும் வெகு சிறப்பா நடைபெறுது. அப்படி கிடைச்ச வேலை ஆயுதமா கொண்ட முருகன் அசுர குலத்தை அழிச்சு தேவர்களை காப்பாத்தினாரு. இந்த முருகப்பெருமானோட வெற்றியை தான் நம்ம பால்குடமாவும் காவடியாவும் எடுத்து கொண்டாடுறோம். மேலும் நிறைய தகவல்களுக்கு ஸ்டோரி ஹப் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைவருக்கும் வணக்கம்.